வணக்கம். என்னதான் ஆடி மாதம் அம்மனோட மாதம்னு நம்ம சொன்னாலும் இந்த ஆடி மாதத்தில் கூட ஒரே ஒரு நாளை மட்டும் அம்மன் தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை குறைச்சிக்கிட்டு தன்னுடைய குழந்தை முருகப்பெருமான ஸ்பாட்லைட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த நாள் தான் ஆடி கிருத்திகை. சரி, ஆடி மாதம் பூரா அம்மனை நம்ம ஜேன்னு கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கும்போது அந்த அம்மா ஏன் இந்த குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் தன்னுடைய பையனுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வச்சு அந்த அம்மா கொஞ்சம் பின்னால் போய் உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு நன்றி கடனுக்காக. என்னடா பையன்கிட்ட அம்மாவுக்கு என்னடா நன்றி கடன் இருக்குன்னு பார்த்தா பையனுக்கும் அம்மாவுக்கும் நன்றி கடன் இல்லை. இந்த பையன் பிறந்தப்ப இந்த பார்வதி அம்மா இந்த சக்தி தேவி அம்மா இந்த குழந்தைய வளர்க்க முடியாம போயிருது. ஆனா ஒரு அம்மாவுடைய ஸ்தானத்துல இந்த பார்வதி அம்மா எப்படி இந்த குழந்தைய வளர்த்திருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு 6 பெண்கள் சேர்ந்து முருகப்பெருமான சின்ன குழந்தையா இருக்கும்போது வளர்த்து வராங்க. அந்த 6 பெண்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காகத்தான் அந்த 6 பெண்களுடைய புகழ் இந்த உலகத்துல என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கணும்னு சொல்லித்தான் அம்மன் தன்னுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை ஒரே ஒரு நாள் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு குறைச்சிக்கிட்டு முருகப்பெருமான முன்னால நுப்பாட்டுறாங்க. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக பிறந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும். இந்த 6 நெருப்பு ஜுவாலைகளும் 6 குழந்தைங்களா உருமாறி நிதர்த்தினி, அபரகேந்தி, மேகேந்தி, வர்தயேந்தி, அம்பா, துளா இப்படின்னு சொல்லப்படக்கூடிய 6 கார்த்திகை பெண்களால சரவண பொய்களை வச்சு வளர்க்கப்பட்டுச்சு. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி இன்னொரு வெர்ஷன் கதையும் சொல்றாங்க. அதன்படி இந்த 6 கார்த்திகை பெண்களும் வானத்திலே உலாவி கொண்டிருக்கும் போது சரவண பொய்கையிலே ஒரு அழகான குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு போய் இந்த 6 பெண்களுமே கன்னி பெண்கள், யாருமே தாய்மை அடையவே இல்லை. இருந்தாலும் ஒரு தாயோட பாசம் பொங்குற அளவுக்கு இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கறதுக்காக இந்த 6 பேரும் ஓடோடி போறாங்க. இப்படி 6 அம்மாக்கள் நம்மளை தேடி வராங்களேன்னு பார்த்த இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் தன்னையே 6ஆக பிரித்து கொண்டு இந்த 6 அம்மா கிட்டையும் வளர்ந்து வந்தாருன்னு சொல்றாங்க. இப்படி முருகப்பெருமான் பச்சை குழந்தையா இருக்கும் போதே அவரை பாலூட்டி சீராட்டி வளர்க்கறதுக்கு பார்வதி தேவியால முடியல. அந்த பாக்கியம் இந்த 6 கார்த்திகை பெண்களுக்கும் தான் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம ஆடி கிருத்திகைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கிருத்திகைங்கிறது வேற எதுவும் கிடையாது, கார்த்திகை. அந்த கார்த்திகையை தான் நம்ம கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்றோம். அதை நீங்க கார்த்திகை நட்சத்திரம் கூட சொல்லிக்கலாம். இந்த 6 கார்த்திகை பெண்களும் தாங்க வளர்த்த அந்த 6 குழந்தைகளையும் தக்க சமயத்துல வந்து சிவபெருமான் கிட்டையும் பார்வதி தேவி கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. பார்வதி தேவி இப்படி 6 குழந்தைகளா வளர்ந்து நிற்கிற முருகப்பெருமான ஒரே குழந்தையாக மாற்றி 6 தலைகளோடு 6 முகமாக சண்முகமாக மாற்றி காட்டினாள். அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமான சூரபத்மனை அழிப்பதற்காக தன்னுடைய கையாலேயே வேலாயுதத்தை பார்வதி தேவி கொடுத்து அனுப்பினா. முருகப்பெருமானுடைய அவதார நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் என்னதான் பெருமையா பேசப்பட்டாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் எப்படி இந்த 6 குழந்தைகளும் ஒரே முருகப்பெருமானா மாறினாங்களோ இந்த கிருத்திகை நட்சத்திரமும் அதே அளவுக்கு முக்கியத்துவமான நட்சத்திரமா பார்க்கப்படுது. இந்த கிருத்திகையும் கூட முருகப்பெருமானுடைய ஒரு பிறந்த நாள் போலவே எல்லாராலையும் கொண்டாடப்படுது. சரி, இந்த கதையில நம்ம ஓவரா நட்சத்திரத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோமே. முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப உகந்த நாள் சொல்றீங்க, விசாக நட்சத்திரத்துல பிறந்தாருங்கிறீங்க. இந்த நட்சத்திரங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஏன் குறிப்பா 27 நட்சத்திரங்கள் இருக்கணும்? ஏன் 30 நட்சத்திரம் இருக்கக்கூடாதா? ஏன் 40 நட்சத்திரம் இருக்கக்கூடாதா? அது என்ன 27 நட்சத்திரம் சொல்லி கேட்டா, நம்முடைய நிலாவானது பூமியை ஒரு தடவை சுற்றி வருவதற்கு அந்த சுற்றுப்பாதைக்கு ஆகக்கூடிய காலமானது 27.3 நாட்கள்னு சொல்லப்படுது. இதத்தான் அந்த காலத்திலேயே நம்ம ஆளுக 27 நட்சத்திரங்கள், அந்த 27 நாள் சுத்தி வருது பாத்தீங்களா, அதத்தான் 27 நட்சத்திரங்கள்னு ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சு அந்த 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு நட்சத்திரம் வரும். அதனால எல்லா மாசத்துலயும் ஒரு நாள் இந்த கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வந்தே தீரும். சரி, எல்லா மாசத்துலயும் தான் அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒரு நாள் வந்துட்டு போகுது. ஆனா ஏன் இந்த ஆடி கிருத்திகைக்கு மட்டும் இவ்வளவு ஃபேமஸா கொண்டாடப்படுது? ஏன் இந்த ஒரு நாளை பத்தி மட்டும் நம்ம எல்லாரும் பேசுறோம்னு பார்த்தா, பொதுவாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருஷத்துல பல தடவை வந்தாலும் முக்கியமாக 3 தடவை இந்த கிருத்திகை நட்சத்திரங்கள் வரும்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல ஒரு கிருத்திகை நட்சத்திரம் தை மாசத்துல வர்ற தை கிருத்திகை, 2வது இந்த ஆடி
மாசத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை, மூணாவது நம்ம பெரிய கார்த்திகைன்னு கொண்டாடுவோம் பாருங்க அந்த கிருத்திகை. இந்த 3 கிருத்திகையில ஆடி கிருத்திகைக்கு அப்படி என்ன சிறப்பம்சம்னு சொல்லி பார்த்தா, இப்ப நம்ம பூமியில ஒரு வருஷ காலம் வாழ்றோமா, இப்படி நம்ம பூமியில ஒரு வருஷம் வாழ்ந்து முடிக்கும் போது தேவர்கள் எல்லாரும் ஒரு நாள வாழ்ந்து முடிச்சிருப்பாங்களா. அதாவது 365 நாட்கள் இந்த ஃபுல் சர்க்கிள் நம்ம வாழ்ந்து முடிக்கும் போது தேவர்களுக்கு ஒரு பகலும் ஒரு இரவு மட்டும்தான் முடிஞ்சிருக்குமா. அப்படி 6 மாத காலங்கள் தேவர்களுக்கு தொடர்ச்சியாக பகலாகவே நீடிக்கும். அடுத்த 6 மாச காலம் தொடர்ச்சியா இரவு பொழுதாகவே இருக்கும். இந்த ஆடி மாசம் தொடங்குது பாருங்க, இந்த மாசத்துல இருந்து தான் தேவர்களுடைய அந்த இரவு பொழுது தட்சிணாய புண்ணிய காலம்னு இந்த இரவு பொழுத சொல்றாங்க. இப்படி 6 மாச காலங்கள் இன்னையிலிருந்து அடுத்து தை வர்ற வரைக்கும் தேவர்கள் எல்லாரும் இரவு பொழுதுல இருப்பாங்க. அதே மாதிரி உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமானது அடுத்து தை மாசத்துல இருந்து இங்கிட்ட ஆடி மாசம் வரைக்கும் அந்த 6 மாச காலமானது தேவர்களுடைய பகல் பொழுதா இருக்கும். இந்த தட்சிணாயன காலத்துல பகல்ல வெளிச்சம் குறைந்து இரவுடைய நீளமானது கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டமானது தேவர்களுடைய இரவு காலமாக இருக்கிறதுனால நம்மெல்லாம் உப்பு போடாம சாப்பிட்டு கார்த்திகை விரதத்தை கடைபிடிச்சு வரணும். ஆடி மாசத்துல வர்ற இந்த கிருத்திகை அன்னைக்கு நம்முடைய கார்த்திகை விரதத்தை தொடங்கி தொடர்ச்சியாக இந்த 6 மாச காலமாக நம்ம விரதம் இருந்து அடுத்த தை மாசத்துல வர்ற கிருத்திகையில இந்த கார்த்திகை விரதத்தை நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. சரி, இந்த கிருத்திகை விரதத்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல 3வது நட்சத்திரமாகத்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இதுக்கு முந்தின நட்சத்திரம், அதாவது ரொம்ப குழப்பிக்கணும்னா இதுக்கு முந்தின நாள் பரணி நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இந்த கிருத்திகைக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லப்படுது. அதனால நீங்க விரதத்தை இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கிருத்திகைக்கு முந்தின நாள், அதாவது பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நாள்ல காலையில எல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம், வச்சுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா அன்னைக்கு நைட்ல இருந்து கிருத்திகைக்கு முந்தின நாள் நைட்ல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம அப்ப இருந்தே உங்களுடைய விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா கிருத்திகை அன்னைக்கு காலையில எழுந்து முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா குளிச்சு முடிஞ்சா நல்லா புண்ணிய நதிகள், ஆறு, தெப்பம் இந்த மாதிரிலாம் கிடைச்சா அந்த இடங்கள்ல போய் நீங்க குளிச்சுக்கலாம். குளிச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டுக்கு வந்துட்டு எந்நேரமும் முருகனையே மனசார நினைச்சு அவரையே எந்நேரமும் பூஜித்து கொண்டு கந்த சஷ்டி கவசங்களை பாடிக்கொண்டு நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு சாமியவே நினைச்சு சாமி கும்பிட்டு உட்கார்ந்துருக்கணும். அன்னைக்கு பூரா நீங்க எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை மட்டுமே குடிச்சு வரத இருக்கணும். இப்படி இந்த கிருத்திகை அன்னைக்கு முழுவதும் இந்த பகல் பொழுது முழுவதும் கடந்ததுக்கு அப்புறமா நைட்டும் நீங்க தூங்கக்கூடாது. இறை நினைப்போடைய இருந்து அடுத்த நாள், அதாவது கிருத்திகைக்கு அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய அந்த நாளிலே மறுபடியும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு கோயிலுக்கெல்லாம் போய் முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு அவங்களோடய உட்கார்ந்து நம்மளும் சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை முடிச்சுக்கிடணுமா. இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா எல்லாமே கிடைக்கும். அதுதான் கிடைக்கும், இதுதான் கிடைக்கும்னு லிமிட் பண்ணிக்க முடியாது. எக்கச்சக்கமான பலன்களை கொடுக்கக்கூடியது. வீரத்தை, நம்முடைய எதிரிகளிடம் இருந்து நமக்கு பாதுகாப்பை, குறைவில்லாத செல்வத்தை, நோய் நொடிகளில் இருந்து நிவர்த்தியை, கல்வியை, வழக்குகளில் இருந்து விடுதலையை, இப்படி இந்த ஒரு விரதம் மட்டும் எத்தனையோ பலன்களை நமக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. இந்த ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டுமல்ல, எத்தனையோ முருகனுடைய கோவில்கள்ல காவடி தூக்குறது ரொம்பவும் சிறப்பா நடக்கும். புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்தி வரதுன்னு எல்லா முருகப்பெருமானுடைய கோயிலும் ஜே ஜேன்னு இருக்கும். மொத்தமா இருக்கிற இந்த 27 நட்சத்திரங்கள்லயே மற்ற நட்சத்திரங்கள்லாம் ஒரு நட்சத்திரத்துல இருந்து 4 நட்சத்திரம் வரைக்கும் சின்ன சின்ன நட்சத்திர கூட்டமா இருக்கும். ஆனா இந்த கிருத்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை நட்சத்திரம் மட்டும்தான் ஒரு பெரிய மாசான 6 நட்சத்திரங்கள் சேர்ந்த கூட்டமாக இருக்குது. இந்த நாள்ல யாரெல்லாம் தானம் பண்றாங்களோ அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய சந்ததியே நன்றாக பல்கி பெருகி நல்லா வாழ்ந்து வருவாங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாமிகள், உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.